வணக்கம். இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல் சாயந்தரம் 7 மணிக்கு இருக்கு. ஸோ அதுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் டெக்னிக்கல் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 7 மணிக்கு வரக்கூடிய இந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200K இருக்கும். கூல் டவுன் ஆகக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்கலாம். நியரஸ்ட் எக்ஸாக்டா சொல்ல நியரஸ்ட், இது மேபி தப்பா கூட வரலாம். ஓகே, ஸோ நேத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கூல் டவுனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா மிகப்பெரிய நெகட்டிவா வருமா? ஓகே, அந்த மாதிரி டேட்டா வராது. ஸோ ஒரு மாடரேட்டான டேட்டாவா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற இந்த ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸை விட பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுக்கும். அப்போ இது வந்து ஒரு கூல் டவுன் டேட்டாக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, இதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இந்த ப்ரீவியஸ் டேட்டாவுடைய ரிவைஸ்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக வரணும். இங்கே டேட்டா பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். ப்ளஸ் ஹவர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 இருந்து 0.3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நெகட்டிவ் வரலாம். இது ஒரு நெகட்டிவான நியூஸ். இப்போ மார்க்கெட்டில் இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸஸாக அமையும். நெக்ஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒருவேளை குறைந்தால் இதுவும் நெகட்டிவாக அமையும். ஸோ இது பாசிட்டிவாக வந்து இது ரெண்டும் நெகட்டிவாக வந்தாலும் நெகட்டிவ் தான் யூஎஸ்க்கு. மொத்தம் டேட்டாவா இன்னைக்கு வந்து யூஎஸ்ஐ அந்த ஒரு 7 to 7:30 வரைக்கும் டேட்டா இம்பேக்ட், அதாவது அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ், அந்த நியூஸ் டைம் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுனால ஒரு சின்ன ரைஸ் டாலர் இண்டெக்ஸ்ல டிஎக்ஸ்ஒய்ல ஒரு சின்ன ரைஸ் வந்துட்டு அப்புறம் திருப்பி மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, டேட்டா பாசிட்டிவா வந்தா மட்டும்தான். இதே டேட்டா நெகட்டிவா வந்துருச்சு, ஹவர்லி ஏர்னிங்ஸ் நெகட்டிவா வந்துருச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் நெகட்டிவா வந்துருச்சு, ரிவைஸ்டு டேட்டாவும் நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் கீழே வரும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் சார்ட்ல போய் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது 11 மணிக்கு ஸ்பீச் இருக்கு. நாங்கள் இந்த நான் ஃபார்ம் பேரோலில் அந்த 7 மணிக்கு ஒரு 6:45 இருந்து என்ட்ரு ஆக மாட்டோம். ஆஃப்டர் 7:30க்கு அப்புறம் என்ட்ரு ஆகும், இல்லை ஈவினிங் செட்டப் கிடைச்சா என்ட்ரு ஆகும். பட் நியூஸ் டைம்ல நாங்கள் என்ட்ரு ஆக மாட்டோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க மேனிப்புலேட்டட் நியூஸாகத்தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போனாலும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். அதில் தான் நாங்கள் கோல்டில் என்ட்ராக ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் நியூஸ் ட்ரேடராக இருந்தால் பார்த்து கால் எடுங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டபுள் சைடு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் வீக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 சினாரியோ சொல்கிறோம். வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அப்ராலியில தான் இருக்கு. ஓகேங்களா, இது நார்மலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ராப், ஒரு கரெக்ஷன், ஒரு ட்ராப், ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கரெக்ஷனுக்குள்ள தான் மார்க்கெட் வரப்போகுது. திருப்பி மார்க்கெட் ரேலி தான் ஆக போகுது ஃபியூச்சர்ல. இப்போ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இருக்கும். இங்கே நமக்கு 2 சினாரியோ இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பான்ஷனுக்கான பாட்டம் இந்த லேயருக்கு ப்ரைஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். 102 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர ஸ்பீட்ல 102க்கு ப்ரைஸ் வரும்போது தான் சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா நெகட்டிவா அமைஞ்சிச்சு டைரக்டா அப்படின்னா ப்ரைஸ் இங்க வந்து ஹோல்ட் ஆயிக்கும். இதை உடைக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். இங்க வந்து ஹோல்ட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் ஒரு ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று, இது எங்க போய் எண்ட் ஆகும், இந்த பிரேக் அப்படிங்கிற லெவல் எங்க போய் எண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல போய் எண்ட் ஆகும். ஸோ இந்த கனெக்டிவ் பாயிண்ட்ல நமக்கு கீழே கிட்டத்தட்ட 96 இங்க வந்துட்டு ரைஸ் ஆகி டிராப் ஆகும்போது 96ல இருந்து 94 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்டை எண்ட் பண்ணிட்டு திருப்பி ரேலியை ஸ்டார்ட் பண்ண போறோம். இது பிக் வியூ. நான் டாலர் இண்டெக்ஸ் பத்தி பிக் வியூ சொல்றேன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே தான் வரணும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். மார்க்கெட் இந்த சப்போர்ட் தொட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருந்து செல் ஆயிடுக்கலாம். டைரக்ட் செல்லிங் இருக்கு.
அதனால பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா சப்போர்ட் லெவல்ல இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு புஷ் கொடுத்துட்டு திருப்பி கீழே வரலாம். ஓகே, ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நெகட்டிவ் சினாரியோ தான் இருக்கும், பாசிட்டிவ் சினாரியோ வராது. நியூஸ் டைம்ல வேணா லைட்டா மார்க்கெட்ல அந்த பாசிட்டிவ் சினாரியோ வரலாம், நியூஸ்க்கு பேஸ் பண்ணி மட்டும். மற்றபடி டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கீழே தான் இறங்க போகுது. நமக்கு நல்லா தெரியும், இந்த இடம் தான் நமக்கு நவம்பர்ல வந்து எலெக்ஷன் வந்தபோது ஆன பம்ப் ஃபேக்கா ஏத்தன மார்க்கெட்டை திருப்பி கொண்டு வந்து அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதோடைய ஒரிஜினல் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இது. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு புஷ் வந்துட்டு மார்க்கெட் திருப்பியும் ஹெவியா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வீக்ல தான் இருக்கு. டேட்டா பாசிட்டிவா வந்தாலும் அந்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி நெகட்டிவ் செஷனுக்குள்ள வந்துடும். சில்வர், ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஸ்ட்ரெச்சர் பார்க்கும்போது அவன் ப்ராப்பரான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான், டவுன் ட்ரெண்ட்ல இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு அப் ட்ரெண்ட் தான். இது வந்து ஒரு வீக் ஃப்ரேம், இங்கே பார்த்துக்குங்க வீக் ஃப்ரேம். ஓகே, ஸோ இதில் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா டேல வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணுறோம். அப்போதான் அந்த 4 ஹவர்ல நம்ம வந்து இந்த சப்ளை ஏரியா பார்க்குறோம், ஷார்ட் சப்ளை ஏரியா. அதுக்கான ஃபால் முடிஞ்சிட்டு மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வந்து இந்த திருப்பி மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோலுக்கு கீழே வருமானா இந்த ட்ரெண்ட் லைனை உடைத்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும், இல்லைன்னா வராது. ஸோ வந்தாலும் உங்களுக்கு இது ப்ராப்பரான ஒரு மல்டி சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ கிளீனாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை. ஸோ இங்கே பிரேக் பண்ணாலும் இங்கே வந்துட்டு இன்னைக்கு டேட்டா வந்து ஒருவேளை சில்வர் கீழே வருது அப்படின்னா 32 கிட்ட வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இங்கே போய் நம்ம செல் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம செல் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரேலியில இருக்கோம். இப்போ இங்கே எனக்கு பை கால் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை செஷன் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி இந்த சப்ளை ஏரியாவுக்கு போறதுக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு. பட் டேட்டாவா அங்க பாசிட்டிவா யூஎஸ்ல கூல்டவுன் டேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த டைம்ல நமக்கு இங்க நெகட்டிவ் புஷ் வரலாம். வந்தாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி பிரைஸ் வந்து வந்துட்டு போகும் பொழுது நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்ல வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுத்துட்டு இந்த வீக் ஃபுல்லா அப் சைட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ரேலிக்குள்ளதான் நம்ம வந்து மார்க்கெட்ல இருக்கோம். இந்த பாட்டம்ல இருந்து இங்க ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கான், ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேல நிக்குது. ஸோ இது கீழே வரலாமா? தாராளமா வரலாம். எவ்வளவு தூரம் வரலாம்? 790 800 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரணும். வந்துட்டு திருப்பி இன்னொரு புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அதுக்கான ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ல பார்த்தோம்னா இந்த இம்பல்ஸ் மூவை நீங்க இதுல பார்க்கலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு. ரைட், இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரைஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் போடணும். ஸோ நமக்கு இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரில் ஒன்று தான் மைனஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு கீழே வந்து இங்கே வந்திருந்தால் இப்போ நம்ம இந்த நான் ஃபார்ம் பேரோல செல் தான் ட்ரை பண்ணணும். பட் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நல்ல புஷ் கொடுத்தனால இப்போ கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் ஷார்ட் டேர்ம்ல வந்தா திருப்பி வரும்போது இந்த லைஃப் டைம் ஹை உடையும். ஓகே, உடையறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு 1 ஹவர் ஆர் 30 மினிட்ஸ் டேட்டாக்குள்ள நம்ம போனோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கு. ரைட், இப்போ வந்து நம்ம வந்து நேற்று கூட இந்த இடத்துல ஒரு பை அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருந்தோம். இது வந்து ஷார்ட் டேர்ம் பையிங் தான். இன்னும் ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. பை போலாமா அப்படின்னா பை தான் போகணும், செல் அப்படிங்கிறது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த டாப், ஓகேங்களா, இந்த டாப் பிரேக் பண்ணும்போது இந்த 23ங்கிற டாப் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் திருப்பி 2940 அப்படிங்கிற லெவலுக்கு புஷ் பண்ணிடும் மார்க்கெட்டை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியால இந்த மல்டியா இருக்கக்கூடிய இந்த ஏரியா பிரேக் பண்ணும் பொழுது நமக்கு மேல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போயிடும். ஸோ இங்க மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஈஸியா இந்த லைஃப் டைம் ஹையை திருப்பி மார்க்கெட் உடைச்சிரும். அப்ப இந்த ஏபிசி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு
கட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட்டோடைய எக்ஸ்டென்ஷன் வேவ்க்குள்ள நம்ம போய் மாட்டிக்குவோம். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனும் இருக்கு, இப்படி எக்ஸ்பேன்ஷனும் இருக்கு. ஓகே, சைட் வேவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேலே போனால் இந்த 35லேருந்து 40க்குள்ளே மார்க்கெட் புஷ் பண்ண உடனே திருப்பி ப்ரைஸ் இந்த லெவலுக்குள்ளே வந்துடும். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா 7 to அந்த 6:45லேருந்து ஒரு 8 o'clock வரைக்கும் வச்சுக்குவோம். மார்க்கெட்டில் டேட்டா பாசிட்டிவாக வந்தால் கோல்டு கீழே வர வாய்ப்பு இருக்கும். இதே டேட்டா நெகட்டிவாக வந்தால் கோல்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி 40ங்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுவான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணி நிற்கணும். 30க்கு மேலே நிற்காம ஷேடோ கொடுத்துட்டு உள்ளே வந்தாலும் மண்டே மார்க்கெட்லேருந்து நம்ம செல்குள்ளே போகலாம். இல்லை பிஃபோர் தட் மார்க்கெட் ஒரு 15 minutes சார்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் நல்லா பிரேக் பண்ணி ஓகே 902 ஓகே 902க்கு கீழே வரணும். அப்படி போயிட்டு உடைஞ்சதுன்னா கண்டிப்பா கீழே உடைச்சி 2870க்கு மார்க்கெட் போயிடும். இது உடையாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்க போது, பை சைட்ல தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் வரும், டக்குன்னு ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிரேக் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் இப்படி புஷ் பண்ணிடும். அதனால 209 வரைக்கும் உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டா கண்டிப்பா ப்ரைஸ் 280க்கு போகும். உங்களுக்கு செல் சான்ஸ் கிடைச்சா போகலாம். இல்லை அப்படின்னா பை சான்ஸ் கிடைக்கும் போது பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. செல் ஆனா கூட நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கரெக்ஷனுக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லுக்காக இப்படி வந்துட்டு திருப்பி புஷ் பண்ணி மேலே தான் போகிறோம். ஸோ இங்கே வந்தால் பை பண்ணலாம், இங்கே போனால் செல் சான்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஒரு 7:30க்கு மேலே அல்லது 8க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மண்டே மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கலாம். நியூஸ் டைம் ட்ரேடை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணோம்னா அவாய்ட் பண்ணுறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் மஸ்ட், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. தேங்க்யூ.